பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து டவுன் எடுத்து மார்னிங் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா 51,500 வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எவ்வளோ இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸில் இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி இந்த ப்ரைஸ் வந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணலாம். ஸோ மேபி இதை பிரேக் பண்ணிச்சு 51,500 பிரேக் பண்ணி டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு 51,120 டு 51,000 கம்பல்சரி இங்கிருந்தும் ஒரு ரிவர்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்து அந்த கேண்டில் டவுன் பண்ணணும். ஸோ ரீடெஸ்ட் மெத்தடில் டவுன் பண்ணணும். ஸோ இதே வந்து அப்சைடில் மூவ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இது வந்து 51,950 ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 52,125க்கு மேலே ஒரு மூமெண்டம் இருந்ததுனால தான் ஸோ இது வந்து அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 52,025 மேலே மூவ்மெண்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52,500. ஸோ டார்கெட் 52,500 வரைக்கும் இது மூமெண்டம் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு இன்னைக்கு இந்த